வணக்கம். மார்க்கெட் இன்னைக்கு வந்து சூப்பர் டூப்பராக இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் என்ன 206 பாயிண்ட்ஸ், 200 பாயிண்ட்ஸ், 1% மேலே வந்து க்ளோஸ் ஆச்சு. பேங்க் நிஃப்டி வந்து 535 பாயிண்ட்ஸ் ப்ளஸில் வந்து க்ளோஸ் ஆச்சு. மார்க்கெட் மீண்டும் ஒரு புல்லிஷாக அப்சைட் ட்ரெண்டாக நிறைய பேர் அதான் பேசிகிட்டு இருக்காங்க. மார்க்கெட் வந்து இங்கேருந்து நியூ ஆல் டைம் ஹைக்கு போகும் அண்ட் கம்ஃபர்டபுளாக வந்து அடுத்த ஒரு 10 நாளில் வந்து 20,000 உடைச்சிடும்னு சொல்லிட்டு இருக்கு. உடைக்குமா உடைக்காதான்றது இன்னைக்கு வந்து ஒரு சின்ன அனலைஸ் பண்ணிக்கலாம். அண்ட் பேங்க் நிஃப்டியும் பார்த்துக்கலாம். ஒன்று. ரெண்டாவது வந்து ரொம்ப நாளாக வந்து ஒரு கரெக்ஷன் ஆகிட்டு இருந்தா 2 ஸ்டாக்ஸ். ஒன்று வந்து HDFC அண்ட் கோடக். இது 2 பற்றியுமே வந்து மைண்டில் வச்சிங்க. அண்ட் இது ரிவர்ஸ் ஆகிடுச்சான்றது இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம். பட் ப்ராபப்ளி ஒரு நாள் 2 நாள் கழிச்சு நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். இன்னைக்கு அவங்க 2 பேருமே அன்னைக்கு வந்து ஒரு ஸ்டன்னிங் ரிட்டர்ன் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் ஒரு பியூட்டிஃபுல் அப் மூவ். இது ஷார்ட் கவரிங்கா இல்லை ரியலாக வந்து அந்த ட்ரெண்ட் லெவலில் இருந்து அப்பா இருக்கான்றது வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் இன்னைக்கு வந்து ஒரு நிஃப்டி பேங்க் நிஃப்டி ஆஸ் யூஷுவல் நம்ம அனலைஸ் பண்ணிக்கலாம். ஒரு 6 ஸ்டாக்கு நான் வந்து வெரி ஷார்ட் டேர்ம் ஒரு ஸ்விங் ட்ரேடிங்கோசரம் நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறோம். அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இதில் 1-2 ஸ்டாக்ஸ் வந்து நம்ம நேர்கள் கேட்ட ஸ்டாக்ஸும் வந்து அதில் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்க்கறது வந்து நிஃப்டியோட டெய்லி சார்ட். நிஃப்டியோட டெய்லி சார்ட் நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பார் எக்ஸ்பயர் இன்னைக்கு அந்த பார்ல இன்னைக்கு ஹை வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா 747, 19,747 அந்த லெவலை வந்து கிராஸ் பண்ணிட்டோம். அந்த லெவல் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் லெவல். நான் ஏன் அந்த 3 பாயிண்ட் இல்லாத அந்த 750 நம்ம போடாத நம்ம 47 நம்ம போட்டதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. அண்ட் அந்த லெவலை வந்து ஃபர்ஸ்ட் பிரேக் ஆகட்டும். இன்னைக்கு வந்து பிரேக் ஆச்சுன்னு சொன்னால் எஸ் லேசா வந்து அப்படி 47 49 வரைக்கும் போயிட்டு க்ளோஸ் ஆனது வந்து அது கீழே வந்து 46ல வந்து க்ளோஸ் ஆயிடும். ஒரு பாயிண்ட் தானே இருக்கட்டுமே. பட் இன்னைக்கான மல்டிபிள் ஆங்கிள் வந்து நம்ம இதை அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்துட்டு இருந்தது வந்து டே சார்ட். இப்போ பார்க்கறது வந்து 15 மினிட்ஸ் சார்ட். 15 மினிட்ஸ் சார்ட்ல நீங்க வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஃபுல்லாவே வந்து ஒரு அப் ட்ரெண்டாவே தான் இருந்துச்சு. ரைட். இதுல வந்து எந்த விதமான சந்தேகம் வேணாம். அண்ட் ஒரு கன்சாலிடேஷன் ஆச்சு. அந்த 11:30 பக்கமா வந்து உங்களுக்கு ஒரு கன்சாலிடேஷன் ஆச்சு. மறுபடியும் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆச்சு. அப் ட்ரெண்ட் வந்து லாஸ்ட் 1 hour அந்த லெவலை வந்து உடைக்கிறதுக்கு வந்து நிறைய வந்து ட்ரை பண்ணிச்சு. மல்டிபிள் அட்டம்ப்ட்ஸ் பண்ணிச்சு. அண்ட் ஃபைனல் 15 மினிட்ஸ்க்கு அந்த அட்டெம்ப்ட் பண்ணியிருக்கு. ஸோ இன்னைக்கான பார் நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா பாட்டம்ல ஓப்பன் ஆகி அப்பில் தான் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. என்டையர் டே வந்து புல்ஸ் தான் வந்து ஃபுல் கண்ட்ரோலில் இருந்தாங்க. பட் இது ரியல் கண்ட்ரோலா கேட்டால் ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு. ஃபாலோ அப் கன்ஃபர்மேஷன்ஸ் வேணும். நம்ம வந்து டே சார்ட்டுக்கே மறுபடியும் போகலாம். யூ நீட் அ ஃபாலோ அப் கன்ஃபர்மேஷன்ஸ். இந்த ஃபாலோ அப் கன்ஃபர்மேஷன்ஸ் ஏன் தேவைப்படுதுன்னு சொன்னால் இன்னைக்கான வால்யூம் நீங்கள் எடுத்து பாருங்களேன். நேற்று வால்யூமோட கம்மியாக இருக்குது, முந்தா நேற்று வால்யூமோட கம்மியாக இருக்குது. முந்தா நேற்றுனா நான் வந்து ஃப்ரைடேயோட வால்யூம் நீங்கள் எடுத்துங்க, அதோட வந்து கம்மியாக இருக்குது. ஸோ தட் மீன்ஸ் இன்னைக்கு அந்த அப் ட்ரெண்ட் ஆனது வந்து வால்யூம் கன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்க மாட்டேங்குது. ஸோ டோ 200 பாயிண்ட் மேலே ஏறி இருக்கு. பட் வால்யூம் இல்லைன்னால மேபி இது வந்து ஒரு ஷார்ட் கவரிங்கான ஆக்டிவிட்டியான்றது யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த ப்ரோக்ராம் வந்து அரௌண்ட் 5:30, 5:45 நம்ம ரெக்கார்ட் பண்ணுறோம். ஸோ அதனால நம்மள்ட்ட ஆப்ஷன் டேட்டாஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ் டேட்டாஸ் கிடையாது. ஸோ நம்ம அதை வந்து பேச முடியாது. ஸோ லெட்ஸ் சி. நாளைக்கு வந்து இது ஃபாலோ ஆன் இந்த லெவலுக்கு மேலே மேபி அந்த 47 வந்து ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. ஒரு கேப் அப் ஓப்பன் ஆகி மேலே போகுதான்றது நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். அப்படி போச்சுன்னு சொன்னால் டெஃபினட்டா அப் ட்ரெண்டுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அண்ட் எடுத்து பாருங்களேன், ஒரு 3-4 நாள் ஒரு கேப் டவுன்லாம் இருக்கு. அந்த கேப் எல்லாம் ஃபில் பண்ணும்ல. வெயிட் பண்ணி பார்க்கலாமே. நாளைக்கு வந்து எப்படி ஓப்பன் ஆக போகுதுன்றது வெயிட் பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். இதுக்கு அடுத்தபடியா நம்ம வந்து பார்க்கறது வந்து பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும்
ஒரு கிளியர் கட் டவுன் ட்ரெண்ட் இருந்துச்சு. ஷார்ப் ஃபால் இல்லை, பட் ஸ்லோப்ல தான் இருந்துச்சு. ஸோ அதனால உங்களுக்கு இந்த ஜோன் வந்து கம்ப்ளீட்டாவே வந்து ஒரு ஃபால்ஸ் ஏரியான்னு தான் நம்ம சொல்லணும். லாஸ்ட் ஒரு 12 நாள் நீங்க எடுத்துங்களேன், ஒரு ஃபால்ஸ் ஜோன் தான் நம்ம சொல்லணும். அதனால அந்த 44,800 லெவல்ல வந்து கன்சிஸ்டண்டா கிராஸ் பண்ணிட்டோம். நிச்சயமா அதை வந்து கிராஸ் பண்ணி அந்த லெவலுக்கு மேல போட்டோம். அதுக்கப்புறமா இதை வந்து அப் ட்ரெண்ட்ன்றது நம்ம கன்ஃபர்மேஷன்ஸ் பண்ணிக்கலாம். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கான வால்யூம் லாஸ்ட் 4 days வால்யூமோட ஜாஸ்தியா இருந்துச்சு. ஸோ தட் மீன்ஸ் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு வந்து அந்த கன்விக்ஷன் நிச்சயமா இது மேல ஏறும் அந்த கன்விக்ஷன் வந்து இருந்துச்சு. பார்க்கலாம், இது வந்து ஒரு ப்ரீவியஸ் லோ வந்து பிரேக் பண்ண போகுதான்றது நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். அதாவது 43,780 782 அந்த லெவலை பிரேக் பண்ணுன்றது ஒரு சின்ன டவுட் இருக்கு. மேபி இந்த ஃபால் வந்து ஒரு மேலே போய் மறுபடி கீழே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம், ஃபாலோ ஆன் நடக்குதான்றது பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். இதுலயும் நீங்க வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 15 minutesல வந்து அதே மாதிரி நிஃப்டி மாதிரியே தான் வந்து ஒரு கன்சாலிடேஷன் ஜோன் பண்ணிட்டு அந்த 11:30க்கு மேல வந்து அது பிரேக் அவுட் ஆகி போச்சு. அண்ட் அதே லெவல்ல தான் மேலேயும் க்ளோஸ் ஆயிருக்கு. இதுக்கு அடுத்தபடியா நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பிஹெச்இஎல் வந்து நம்ம அரௌண்ட் 98 பக்கமா வந்து வி ஹேட் பை கொடுத்துருந்தோம் லாஸ்ட் டைம். அண்ட் வி எக்ஸிட்டட் சம்வேர் அரௌண்ட், நான் பர்சனலாக வந்து அரௌண்ட் 39 பக்கமாக நான் வந்து எக்ஸிட் பண்ணேன் டவுன் சைடு ஆன் சைடில். அண்ட் 139 அந்த லெவலில் எக்ஸிட் பண்ணியிருந்தேன். லாஸ்ட் ஃபியூ டேஸாக நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கன்சாலிடேஷன் ஆயிருக்கு. அண்ட் இது வந்து ஃபர்தர் அப்சைடு போகிறதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் இம்மீடியட்டாக அடுத்த ஒரு 20-25 நாளில் வந்து மேபி அரௌண்ட் 155 154 அந்த ஜோன் வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. 154ன்னு நான் போட்டுக்கிறேன்னு. ஸோ அந்த ஜோன் வரைக்கும் போகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. அண்ட் இது வந்து எவ்வளோ நாளில் போகுதுன்னு சொன்னால் மேபி வந்து ஒரு 15 daysன்றது நம்ம எடுத்துக்கலாம். இந்த ஸ்டாக் வந்து நான் வந்து எனக்கோ இல்லை என் கஸ்டமர்ஸ்க்கோ வந்து இது வரைக்கும் நான் வந்து வாங்கலை. மேபி நாளைக்கு வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் வரட்டுன்றது நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வந்ததுக்கு அப்புறமா நாளைக்கு வந்து நான் எனக்கோ என் கஸ்டமர்ஸ்க்கோ நான் வந்து நிச்சயமா வந்து தூக்குவேன். அண்ட் அப்சைட் நல்ல மூவ்ல ஒரு 15 நாள்ல வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 20 ரூபா கிடைக்குதுன்னு சொன்னால் பார்க்கறது வந்து க்ளோஸ் டு அபவுட் ஒரு 15 to 18% அப்சைட் மூவ்ன்றது இட்ஸ் எ வெரி குட் மூவ். இதுக்கு அடுத்தபடியாக நம்ம பார்க்கறது வந்து சியூபி, நம்ம ஊர் சிட்டி யூனியன் பேங்க். அண்ட் பியூட்டிஃபுல்லாக ஒரு ஸ்மார்ட் மூவ்னு நம்ம எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து எவ்வளோ நாள் ஆல்மோஸ்ட் ஒரு 15-20 நாளுக்கான லெவலை வந்து ஒரே நாளில் வந்து மேலே தூக்கி இருக்கு. அகெயின் இன்னைக்கு பேசின அண்ட் பேசக்கூடிய எல்லா ஸ்டாக்ஸுமே வந்து F&O ஸ்டாக்ஸு. ஸோ டெஃபினட்டாக யாராச்சும் F&Oவில் ஃபியூச்சர்ஸில் நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணணும்னு நினைச்சாலும் ஸ்ட்ரிக்டாக ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணி ட்ரேட் பண்ணுறது அட்வைசபிளாக இருக்கும். அண்ட் F&Oவில் ரிஸ்க் ஜாஸ்தி உண்டு, அதுவும் ஞாபகம் வச்சுங்க. இதே மாதிரி என்னோட செல்ஃப் டிக்ளரேஷன் நான் சொல்லிடுறேன், நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. ஸோ நீங்கள் கன்சல்ட் பண்ணிவிட்டு உங்களோட அனாலிசிஸ் பண்ணிவிட்டு ட்ரேட் பண்ணணும் இல்லை பை பண்ணணும்னு நினச்சா நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ சிட்டி யூனியன் பேங்க் வந்து மோர் ஆஃப் எ ஷார்ட் கவரிங் மாதிரி தான் வந்திருக்கு. பட் ஒரு புல்லிஷ் பார் வந்திருக்கு. அண்ட் இன்னைக்கான வால்யூம் தார்மாரான வால்யூம். ஸோ இந்த வால்யூம் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சம்வேர் இன் மே மாதம் கீழே உழுவும் போது இருந்துச்சு, அப் மூவ்ல கிடையாது. இது வந்து ட்ராப்பா ஷார்ட் கவரிங்கான ட்ராப்பான்னு சொன்னால் ட்ராப் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஏன்னு சொன்னால் இந்த அளவுக்கு வால்யூம் வருதுன்னு சொன்னால் டெஃபினட்டாக அது வந்து யாரோ ஒரு பெரிய டெலிவரி எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சரி, இதுக்கான இமீடியட் டார்கெட் என்னதுன்னு சொன்னால் சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 144 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ எங்க இருக்கு? 134ல இருக்கு. ஸோ 10 ரூபா, 130 ரூபா இல்லை 10 ரூபான்னு சொன்னால்
somewhere around 6 to 7% upside move இருக்கு. இதுக்கு அடுத்தபடியா நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து DLF. DLF நம்ம ரொம்ப நாளைக்கு முன்னாடியே வந்து அரௌண்ட் 375 380 லெவல்லே வந்து நம்ம இதுக்கான பை கால் கொடுத்துருந்தோம். அண்ட் லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ்லாம் அந்த லெவல்ல வந்து வாங்கலான்றது நம்ம ரொம்ப நாளைக்கு முன்னாடியே பேசப்பட்ட ஒரு விஷயம். இந்த லெவல்ல தான் நம்ம வந்து சொல்லியிருந்தோம். அண்ட் அப் ட்ரெண்ட் இதுக்கான லாங் டேர்ம் பை பண்ணி ஹோல்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஹோல்ட் பண்ணலாம். டிஎல்எஃப்கான இமீடியட் டார்கெட் அடுத்த ஒரு 1-1.5 மாசத்துக்குள்ள வரக்கூடிய டார்கெட் வந்து சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 660 அந்த ஜோன் வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இப்ப இருக்கிறது வந்து 561. ஸோ 100 ரூபா அப்சைடு இருக்கு. அண்ட் எடுத்துங்களேன், க்ளோஸ் டு அபவுட் 15% நம்ம பேசுறோம். அடுத்த ஒரு 1-1.5 மாசத்துக்குள்ள இது போறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. நான் சொன்ன எந்த ஸ்டாக்குக்குமே நான் வந்து ஸ்டாப் லாஸ் சொல்ல. ஸோ டவுன் சைட்ல ஸ்விங் லோ இந்த இதை பொறுத்த வரைக்கும் சம்வேர் அரௌண்ட் 510ல நீங்க வந்து ஸ்டாப் லாஸ் போட்டுக்கலாம். ஸோ கீழே வந்து ஆல்மோஸ்ட் 50 ரூபா நான் வந்து சொல்றேன். டார்கெட் வந்து ஆல்மோஸ்ட் 100 rupees அப்சைட்ல சொல்லியிருக்கேன். 1:2 ரேஷியோ. ஸோ நீங்க ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்றது வந்து அட்வைசபிளா இருக்கும். இதுக்கு அடுத்தபடியா ஹிந்து காப்பர் என் கஸ்டமர்ஸ்க்கு நிறைய பேருக்கு ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கேன். என் பர்சனல் போர்ட்ஃபோலியோலையும் ஹிந்து காப்பர் இருக்கு. இது வந்து அரௌண்ட் 165-166 ஜோன்ல வந்து வாங்கியிருந்தேன். இது கீழே உழுவும் போதும் எனக்கு அந்த அளவுக்கு கன்விக்ஷன் இல்லை. இது வந்து பெருசா கீழே உழுவுன்றது எனக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னு சொன்னால் அப்சைடுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு. இன்னைக்கான வால்யூம் நீங்க எடுத்துக்கிட்டனாலும் ஒன்றும் பெரிய வால்யூம் கிடையாது. பட் லாஸ்ட் 3-4 டேஸா கீழே உளுந்ததுக்கும் இன்னைக்கு வந்து ரிவர்ஸ் ஆனதுக்கும் வால்யூம் டிஃப்ரென்ஸ் இருக்கு. இது வந்து நீங்க ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸ் நீங்க மெயின்டைன் பண்றீங்க இந்த லெவல்ல சம்வேர் அரௌண்ட் 146 நீங்க மெயின்டைன் பண்ணி நீங்க பை பண்ணணும்னு நினைச்சா நீங்க வந்து பை பண்ணலாம். இதுக்கான டார்கெட் சம்வேர், இது எல்லாமே வந்து ஷார்ட் டேர்ம் டார்கெட்டா தான் நான் வந்து பேசுறேன். சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 176 அந்த ஜோன் வரைக்கும் போறதுக்கான சான்சஸ் இருக்கு. ரொம்ப சிம்பிள். மெஜாரிட்டி ஆஃப் த இது வந்து நாங்க ஃபிபனாச்சி வச்சு தான் நம்ம வந்து எடுக்கிறோம். 174 இந்த ஸ்விங்கை பொறுத்த வரைக்கும். அண்ட் த ப்ரீவியஸ் ஸ்விங் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் இதை வச்சு தான் நம்ம வந்து 176 178 அந்த பேசிஸ் நம்ம சொல்றோம். சரி. ஸோ ஹிந்த் காப்பர் ஆல்ரெடி என்கிட்ட வந்து பை ஜோன்ல இருக்கு அண்ட் பை ஹோல்டிங்ல வச்சிருக்கேன். இதே மாதிரி ஹிண்டல்கோவும் இன்னமும் என் பர்சனல் போர்ட்ஃபோலியோ நான் ஹோல்டிங்ல இருக்கிறேன். இதுக்கு அடுத்தபடியா வந்து நம்ம பேசுறது வந்து மணப்புரம் ஃபைனான்ஸ். லாஸ்ட் ஃபியூ டேஸா கோல்டு ஏறிட்டு இருக்கு, உங்களுக்கும் தெரியும். அண்ட் கோல்டு ஏன் ஏறுது? உலகத்துல வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அந்த பிரச்சனைனால கோல்டு வந்து ஏறிட்டு இருக்கு. பட் நேத்து இன்னைக்கு வந்து ஒரு எதிரா நடந்துட்டு இருக்க ஒரு சமாச்சாரம். எப்பயுமே வந்து ஒரு டாலர் இண்டெக்ஸ் வந்து ஸ்ட்ராங் ஆகுதுன்னு சொன்னால் கோல்டு, க்ரூடு, எல்லா கமாடிட்டி ப்ரைஸும் வந்து கீழே விழுவும் அண்ட் ருப்பியும் வந்து வீக் ஆகும். நேத்து டாலர் இண்டெக்ஸும் ஸ்ட்ராங் ஆகுது, கோல்டும் ஆல்மோஸ்ட் ஒரு $19 ஏறுது, க்ரூடும் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 4-4.5% அப் ஆயிருக்கு. இன்னைக்கு டாலர் இண்டெக்ஸ் கீழே விழுந்துட்டு இருக்கு. இது எல்லாமே வந்து கீழே விழுந்துட்டு இருக்கு. கோல்டு ஆகட்டும், காப்பர் ஆகட்டும், க்ரூட் ஆகட்டும், எல்லாமே வந்து விழுந்துட்டு இருக்கு. ஸோ கொஞ்சம் வித்தியாசமா விழுந்துட்டு போயிட்டு இருக்கு. ஸோ லெட்ஸ் நாட் டிஸ்கஸ் ஆன் தட். கோல்டு பிரைஸ் மேலே ஏறினதுக்கான எதிர்வலி மணப்புரம் அப்சைடுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. லாஸ்ட் வந்து சம்வேர் இன் ஆகஸ்ட்ல இருந்தே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த ஜோன்ல வந்து உங்களுக்கு கன்சாலிடேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த தடவை ப்ராபப்ளி அப்சைடு பிரேக் ஆகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ மணப்புரம் சம்வேர் க்ளோஸ் அபவுட் 165 வரைக்கும் போறதுக்கான நிறைய வாய்ப்புகள் உண்டு. ஸோ ஸ்டாப் லாஸ் எங்க போடலாம்? ஸோ ஸ்டாப் லாஸ் வந்து ரீசன்ட் ஸ்விங் லோ 135 137. ஸோ 8 ரூபா கீழே நம்ம வந்து பேசுகிறோம் ஸ்டாப் லாஸ். அப்சைடில் வந்து ஆல்மோஸ்ட் நம்ம 20 ரூபா 22 ரூபா வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது எப்போ போகும்? ப்ராபப்ளி திஸ் மந்த் எண்ட் வரைக்கும் இந்த டார்கெட் அச்சீவ் ஆகிறதுக்கான முயற்சிகள் இருக்கு. இதுக்கு அடுத்தது வந்து என்எம்டிசி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சார்ட்டு. அண்ட் நேர்களும் சில பேர் கேட்டிருந்தாங்க
அவங்க ஆல்மோஸ்ட் ஒரு 40-45 ஸ்டாக்ஸ் நீங்கள் எல்லாமே கேட்டிருந்தீங்க. நான் முடிஞ்சா ஒரு நாள் வந்து ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராம் போட்டு எல்லாத்தையுமே வந்து நீங்கள் கேட்டது எல்லாத்தையுமே வந்து முடிக்கிறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன். இதுவும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக் இல்லை அந்த ஜோன் வந்துச்சு எங்க 142, அந்த 142 கீழே மேலே 150, அந்த ஜோன்லேயே வந்து ஆல்மோஸ்ட் 1 மந்த்தாக வந்து அக்யூமுலேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ டெஃபினட்டாக அப்சைட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. இன்னைக்கு ஒரு புல்லிஷ் பார், அந்த புல்லிஷ் பார் வந்து ஓரளவுக்கு டீசென்ட் வால்யூம், லாஸ்ட் 3 days இல்லாத வால்யூம் வந்து இன்னைக்கு வந்து ஏறி இருக்கு. ஸோ கன்ஃபர்மேஷனோட இருக்கு. ஸோ டெஃபினட்டாக அப்சைடுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு. இன்னும் பெருசாக இல்லை. 115 சொன்னால் இதுக்கான இம்மீடியட் டார்கெட் வந்து அரௌண்ட் 157 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இது வந்து ரிஸ்க் ரிவார்டு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் பெருசாக ரிஸ்க் ரிவார்ட் கிடையாது. 1:1 தான். கீழே வந்து 140 ஸ்டாப் லாஸு, அப்சைடில் வந்து 157 டார்கெட். ஸோ ரிஸ்க் ரிவார்டு பிரகாரம் இந்த ட்ரேட் நான் எடுப்பேனான்னு கேட்டால் நான் எடுக்க மாட்டேன். ஏன்னு சொன்னால் கீழே 10 ரூபா ஸ்டாப் லாஸ், டார்கெட் 7 ரூபா தான். பட் கன்விக்ஷன் அப்சைட் ஜாஸ்தி இருக்கு. ஒரு புல்லிஷ் பார் பிக் வால்யூமோடு இருக்கு. அந்த அப்பர் சைட் லெவல் உடைச்சிச்சுன்னு சொன்னால் இமீடியட் டார்கெட் தான் நம்ம பேசுகிறோம், லாங் டேர்ம் டார்கெட் நம்ம பேசலாம். என்ன நேர்களே, இன்னைக்கு ப்ரோக்ராம் எப்படி இருந்துச்சுன்றது உங்களோட கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. டெஃபினட்டாக அடுத்த ஒரு 2-3 நாளில் வந்து மார்க்கெட்டோட நிலவரம் க்ளீனாக இருக்கும். க்ளீனாக இருக்கும் போதும் ஒரு கிளாரிட்டி வரட்டுமே, கிளாரிட்டி வந்ததுக்கு அப்புறமா நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போதைக்கு டர்புலண்ட் டைம். இன்வெஸ்டராக இருந்தால் கொஞ்சம் அப்படி நவுந்து இருந்து நம்ம வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்த்து உள்ளே போகிறது வந்து புத்திசாலித்தனமாக இருக்கும். நான் பாட்டம் ஃபிஷிங் பண்ணுறன்ற இது வேணாம். ஒரு கன்விக்ஷன் வரட்டும், அந்த கன்ஃபர்மேஷன் வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து வாங்குறது வந்து புத்திசாலித்தனமாக இருக்கும். உங்களோட கமெண்ட் பாக்ஸில் டெஃபினட்டாக கொடுங்க. நன்றி, வணக்கம்.